இன்னைக்கு வந்து 7வது மாடல் வந்து பார்க்க போகிறோம் சி ப்ரோக்ராமிங்கில். டாபிக் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஸில் அதாவது மாடல் 6ல் வந்து சியோட கேரக்டர் செட்டு, டோக்கன்ஸு, தென் கான்ஸ்டன்ட்ஸ், அப்புறம் கீவேர்ட்ஸ். ஸோ எப்படி கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணுறது, அதேமாதிரி கீவேர்ட்ஸில் வந்து 32 கீவேர்டு வந்து நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தோம். கான்ஸ்டன்ட்டில் எப்படி கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுறது, என்னென்ன கான்ஸ்டன்ட்லாம் இருக்குது, கேரக்டர் கான்ஸ்டன்ட், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டு, பேக் ஸ்லாஷ் கான்ஸ்டன்ட் பார்த்தோம். டோக்கன்ஸ்னால் சி லாங்குவேஜில் என்னென்ன மாதிரி லெட்டர்ஸு, நேம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அது டைப்ஸும் ஒரு 5 டைப்ஸ் வந்து பார்த்தோம். சி கேரக்டர் செட்டு A to Z 0 to 9 இதெல்லாம் வந்து என்னது ஆஸ்கி கோடில் இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் எழுதணும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் கிளாஸ் மாடல் 6 வந்து பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அண்டு வேரியபிள்ஸ். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்னா வந்து மெயினாக வந்து நேம். இப்போ ஒரு கிளாஸ் இருக்குன்னா ஒரு 20 பேர் 40 பேர் 50 பேர் இருக்கீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு நேம் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த நேம் பண்ணுறோம்ல, அந்த நேமிங் பேர் வந்து ஐடென்டிஃபை. ஸோ ஏதோ ஒரு வேல்யூ வந்து நேம் கொடுக்குறோம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்னது, ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா வந்து அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும். ஸோ இந்த ஒரு வேரியபிள் கம்ப்யூட்டரில் பேசும்போது ஒரு மெமரி ஏரியா, அந்த மெமரி ஏரியாவுக்கு நம்ம வந்து என்னது லாங்குவேஜில் ஒரு நேம் கொடுக்குறோம். இப்போ ஏவையும் பியையும் ப்ளஸ் பண்ணி சி அவுட்புட் அப்படின்னா வந்து ஏன்றதும் கம்ப்யூட்டரை பொறுத்தவரையில் ஒரு ஜீரோசன் ஒன்று தான், பின்றதும் ஜீரோசன் ஒன்று தான், சின்றதும் ஜீரோசன் ஒன்று தான். ஆனால் வந்து ஏ அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து இந்த இடத்துல இருக்க இந்த வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதேமாதிரி பின்றது இந்த இடத்துல இருக்க வேல்யூ, சின்றது இந்த இடத்துல இருக்க வேல்யூ. ஸோ இந்த இடத்துல இருக்க வேல்யூவும் இந்த இடத்துல இருக்க வேல்யூவும் கூட்டி சின்ற இடத்துல வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ஏபிசிடு அப்படின்றது வந்து ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உள்ளே பார்க்குறது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடென்டிஃபையர்ஸ் ரெஃபர்ஸ் டு நேம்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அரேஸ், தே ஆர் யூசர் டிஃபைன்டு நேம்ஸ். நம்ம தான் நேம் கொடுக்குறோம். இந்த ஆட்டோ நேம், அந்த கீவேர்ட்ஸ் அந்த மாதிரி கிடையாது, நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதில் நிறையா ப்ரோக்ராம் வந்து பெருசு ஆக ஆக வேரியபிள் நிறையா யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த நேம் கொடுக்குறதுல ரூல்ஸ் இருக்குது. தே கன்சிஸ்ட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், டிஜிட்ஸ் அண்ட் அண்டர் ஸ்கோர். ஸோ லெட்டர் இருக்கலாம், டிஜிட்ஸ் இருக்கலாம், அண்டர் ஸ்கோர் இருக்கலாம். அந்த 3 தான் இருக்கணும் முடியும். த ஃபர்ஸ்ட் கேரக்டர் should be a letter. both upper and lower case are permitted. ஃபர்ஸ்ட் இது வந்து லெட்டராக தான் இருக்கணும். மேக்ஸிமம் 31 கேரக்டர்ஸ் வந்து இருக்கலாம். தென் கீவேர்ட்ஸ்னு சொன்னோம்ல 32 பார்த்தோம்ல, அதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஐடென்டிஃபையரில். ஏன்னா அதை பார்த்த உடனே ப்ரோக்ராமுக்கு வேறு ஞாபகம், தட் இஸ் அதுக்கு ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிருக்கிறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒயிட் ஸ்பேசஸ் நாட் அலவுடு இன் ஐடென்டிஃபையர்ஸ். நடுவில் வந்து ஒரு ஸ்பேஸ் விட்டோம் அப்படின்றது இருக்கக்கூடாது. ஸோ இந்த 5 ரூல்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து HRA கிராஸ் அண்டர் ஸ்கோர் சேலரி, RETVAL நேம், இது எல்லாம் வந்து வேலிட் ஐடென்டிஃபையர். ஸோ இப்போ இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் இந்த ரூல்ஸில் வராது பார்க்குறோம். நீங்கள் பார்க்குற ரோல் நம்பர் அப்படின்னு நம்ம அடிச்சிருக்கோம். இது வந்து என்னது எரர் காமிக்கும் நீங்கள் கம்பைல் பண்ணும்போது. ஏன் அப்படின்னா ரோலுக்கு நம்பருக்கு நடுவில் ஸ்பேஸ் விட்டுருக்கோம். ஸோ blank ஸ்பேஸ் நாட் அலவுடு. தென் எம்டி கோட், தட் இஸ் இங்கே வந்து அண்டர் ஸ்கோர் போடல. நம்ம டைப் பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அண்டர் ஸ்கோருக்கு பதிலாக ஐஃபன் கொடுத்துருக்கோம். அதனால் ஐஃபன் நாட் அலவுடு. ஃபஸ்ட்டு நேம்ன்றதுக்கு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1 நேம் கொடுத்துருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டுன்னு அடிச்சிருந்தா கூட இது கரெக்ட் தான், ஸ்பேஸ் விடாமல் ஃபஸ்ட்டு நேம் அப்படின்னு 1ன்னு கொடுத்ததுனால இது வந்து இன்வேலிட். ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் மஸ்ட் பி ஆல்பபெட்டாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். தென் அடுத்து வந்து கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டில் 4 டைப் ஆஃப் கான்ஸ்டன்ட் இன் சி வந்து இருக்குது. தே ஆர் இன்டீஜர்,
கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், அப்புறம் கேரக்டர் கான்ஸ்டன்ட், அப்புறம் ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். இதில் வந்து நம்ம எதெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து கேரக்டர் கான்ஸ்டன்ட் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டோம், அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் கான்ஸ்டன்ட்டும் போன கிளாஸில் பார்த்துட்டோம். ஸோ இப்போ நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டில் பார்க்க வேண்டியது இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட், தட் இஸ் நம்பர் வச்சு வர்ற கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அதில் வந்து ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம்னா அந்த வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸில் வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ மொத்தம் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இன்டீஜர் கான்ஸ்டன்ட்னா தட் இஸ் புள்ளி வராமல் வர்ற நம்பரு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட்னா நடுவில் டெசிமல் நம்பர் மாதிரி தட் இஸ் பாயிண்ட் வந்து வந்துருக்கும். சரிங்களா? ஸோ இதான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டு இன்டீஜர் பாயிண்ட்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸு. சரி, இன்டீஜர் கான்ஸ்டன்ட் முதல்ல பார்ப்போம். இட் இஸ் அன் இன்டீஜர் வேல்யூடு நம்பர். இட் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 3 different நம்பர் சிஸ்டம். டெசிமல் கான்ஸ்டன்ட் 0 to 9. நம்ம வரல் 10 இருக்கிறதுனால நம்ம அதான் யூஸ் பண்ணிக்கணும். 0 1லேருந்து 10 வரையும் இன்னும், அப்புறம் 11லேருந்து 20 வரையும். ஸோ இது வந்து டெசிமல் கான்ஸ்டன்ட். ஆக்டல் கான்ஸ்டன்ட். ஆக்டல் கான்ஸ்டன்ட்னா மீனிங் என்ன அப்படின்னா வந்து 0 to 7 யூஸ் பண்ணுறது. ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஆக்டல் கான்ஸ்டன்ட்னா 3 பிட்டு வந்து போதும். அதை பொறுத்தவரை 3 பிட்டு, அதாவது 000லேருந்து 111, 000க்கு 0, 111க்கு 7. ஸோ அந்த மாதிரி 0 to 7 யூஸ் பண்ணி நம்ம நம்பர் கொடுத்துருந்தோம்னா தட் இஸ் கட் ஆக்டல் கான்ஸ்டன்ட். தென் ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட். ஸோ நீங்கள் ஹையர் கிளாஸ் வர அந்த ஹெக்ஸாடெசிமல் கான்ஸ்டன்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க. இது வந்து ஹெக்ஸாடெசிமல் அப்படின்னா வந்து 0 to 16. சரிங்களா? ஸோ அதை அடுத்த ஸ்லைடில் வந்து பார்ப்போம். 0 to 16 எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது. இங்கே ஆக்டல்னா 3 பிட்டுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல்னா 4 பிட்டு. 4 0 இருந்தால் 0, 4 1 இருந்தால் 15. தட் இஸ் கால்டு எஃப்னு சொல்லுவோம். சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் பார்த்துருவோம். ஸோ எப்படி வந்து இன்டீஜர் நம்பரை வந்து டிக்ளேர் பண்ணுறது. கான்ஸ்டன்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 digit. ஒரு நம்பர் சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து அந்த நம்பரில் வந்து அட்லீஸ்ட் 1 டிஜிட்டாவது இருக்கணும். மஸ்ட் நாட் ஹேவ் டெசிமல் பாயிண்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கிடையாது, இது டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது. டெசிமல் பாயிண்ட் போடணும்னா ஃப்ளோட்டிங் போயிடணும். ஸோ டெசிமல் பாயிண்ட் இருக்கக்கூடாது. கான்ஸ்டன்ட்ஸ் கேன் பி ப்ரிசீடட் பை மைனஸ் ஆர் ப்ளஸ் சைன். ஸோ முன்னாடி மைனஸ் ப்ளஸ் சைன் போட்டுக்கலாம், ஏன்னா அதெல்லாம் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். அடுத்து வந்து commas and blank spaces cannot be included within the constant. ஸோ ஒரு நம்பர் சொல்லும்போது நடுவில் கமா போடக்கூடாது, நடுவில் blank ஸ்பேஸ் வந்து விடக்கூடாது. ஸோ அந்த நம்பரை வந்து நம்மளாலே ரீட் பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி சிஸ்டத்தாலையும் ரீட் பண்ண முடியாது. The value of constant should not exceed the minimum and maximum limit range of the integer constant. ஸோ மினிமம் மேக்ஸிமம் லிமிட் இருக்கு, அதாவது -23768 to +32767. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா வந்து 2 பைட்டில் தான் ஸ்டோர் பண்ண முடியும். 2 பைட்டில் மேக்ஸிமம் வந்து 2^8 வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். மற்ற வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அது என்னன்னு சொல்லி பிறகு பார்ப்போம். ஸோ இந்த இன்டீஜர் வந்து 2 பைட்டில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த லெவலுக்குள்ளே தான் நம்பர்ஸ் வந்து இருக்கணும். சரிங்களா? சரி, அடுத்த ஸ்லைட் பார்ப்போம். இப்போ டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். ஸோ இதே தான் திருப்பி சொல்லியிருக்கோம். டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் வந்து டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் இருக்குது. இப்போ டெசிமலில் வந்து கன்சிஸ்ட் ஆஃப் எனி காம்பினேஷன் ஆஃப் டிஜிட்ஸ் டேக்கன் ஃப்ரம் 0 to 9. த கான்ஸ்டன்ட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 or more digits. த ஃபர்ஸ்ட் டிஜிட் மஸ்ட் பி அதர் தென் 0. சரிங்களா? 0 விட வேற எதாவது இருக்கணும். சரி, வெளியீடு டெசிமல் கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0, 1, 650, 3200, 25 இதெல்லாம் வந்து வேலிடு. சார் 0 கொடுத்துருக்கு, அதனால் வந்து என்னது இட்ஸ் வேலிடு. ஏன்னா ஸ்டார்டிங் வந்து 0ல் இருக்கக்கூடாது. இது 0ன்னு ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். சரியா? இன்வேலிடு டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். இப்போ 070. ஸோ ஏன் இன்வேலிடு ஸ்டார்டிங்கில்
ஸ்டார்டிங்கில் 0 கொடுத்துருக்கு. இல்லை இங்கே 40.3 பாயிண்ட் கொடுத்துருக்கு. ஏன்னா இன்டீஜரில் பாயிண்ட் வரக்கூடாது. 10,200 நம்ம தெரியுது, கமா போட்டால் 10,000 நம்ம அதுக்கு தான் போட்டிருக்கோம். அப்படி ஆனால் வந்து கம்ப்யூட்டருக்கு இந்த கமாவெல்லாம் என்னது நம்பராக எடுத்துக்கிட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து இன்வேலிடு டெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட். தென் அதே மாதிரி ஆக்டல் பார்க்குறோம். ஆக்டல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் combination of digits taken from the set of 0 to 7. In this case, first digit must be 0. So ஒரு ஆக்டல் கான்ஸ்டன்ட்னா ஸ்டார்டிங் வந்து 0 இருக்கணும். ஸோ இப்போ அதே மாதிரி 0 to 7 தான் நம்பர் இருக்கணும். மற்றபடி இன்டீஜருக்கு சொன்னது தான் இதில் பொருந்தும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 00 வேலிட் இன்டீஜர் கான்ஸ்டன்ட், 03 வேலிடு ஆக்டல் கான்ஸ்டன்ட், 0431 வேலிடு. இன்வேலிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எண் வரணும். 431 ஃபஸ்ட்டு டிஜிட் 0 கிடையாது. 0831 8 வந்து 0 to 7க்கு மேலே போகுது. ஸோ அதனால் இது கிடையாது. அது மாதிரி பாயிண்ட் வருது, அதனால் இன்வேலிடு கேரக்டரை வந்துடுவோம். சரிங்களா? இது ஆக்டல் டிஜிட். ஹெக்ஸாடெசிமல். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்கில் 0x அல்லது OX ஸ்மால் லெட்டர்ஸ் அல்லது அப்பர் கேஸ் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணும். 0ன்னு ஸ்டார்ட் பண்ணால் ஆக்டலில் 0x ஸ்டார்ட் பண்ணணும். ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் digits taken from the set of 0 to 9. நம்ம 16 சொன்னோம்ல, அதனால் மீதி உள்ள அந்த 16க்கு வந்து A to F வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். அண்ட் லெட்டர்ஸ் டேக்கன் ஃப்ரம் த செட் ஆஃப் A to F சப்போர்ட் அப்பர் அண்ட் லோயர் கேஸ் லெட்டர். லெட்டர் A to F or A to F represent the decimal value from 10 to 15. So hexadecimal 0 to 15. So 9 வரைக்கும் 9க்கு டெசிமலில் 9 தான். 10 அப்படின்றத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம்னா ஏன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். 11னா பி, 12 சின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம், 13 டி. ஸோ ஈனா 14, எஃப்னா 15. ஸோ ஹெக்ஸாடெசிமலில் எஃப் அப்படின்னா வந்து டெசிமலில் நமக்கு 15ன்றது தெரியணும். சரி, அடுத்தது பார்ப்போமா? ஸோ இதே மாதிரி தான் வேலிட் ஹெக்ஸாடெசிமல் இன்டீஜர் கான்ஸ்டன்ட் 0x0, 0x2a, 0x1acf, 0x6ddd இதெல்லாம் வந்து வேலிடு. அடுத்தது வந்து இன்வேலிடு பார்ப்போம். 342a 0x இல்லை, பார்த்தோன்னே தெரியுது. 0x14.4a பாயிண்ட் வரக்கூடாது. 0x6bch. ஸோ ஹச்ன்றதே நம்ம ABCDEF வரைக்கும் தான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து என்ன வருது, ஹச் வருது. ஸோ இன்வேலிட். சரிங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது வந்து இன்டீஜர் கான்ஸ்டன்ட்டில் டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வந்து இன்னொரு பேர் வந்து ரியல் கான்ஸ்டன்ட். ஏன்னா ரியல் லைஃப்பில் எல்லாமே ஃப்ராக்ஷனல் நம்பராக இருக்கும், முழு நம்பராக இருக்காது. The real constant is divided into two types, namely fractional form and exponential form. So ரெண்டு ஃபார்ம்ல வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும், ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்ல அதே மாதிரி எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம்ல. ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரி. ஸோ இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்ட் த வேல்யூஸ் லைக் டிஸ்டன்ஸ், ஹைட்டு, டெம்பரேச்சர், ப்ரைஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ண இது யூஸ் ஆகும். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் ஆர் நார்மல் ஃபார்ம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா வந்து நம்பர் ஃபாலோட் பை டெசிமல் பாயிண்ட். ரூல்ஸ் வந்து ரியல் கான்ஸ்டன்ட் மஸ்ட் சேவ் அட்லீஸ்ட் 1 டிஜிட், ஒரு டிஜிட் இருக்கணும், டெசிமல் பாயிண்ட் இருக்கணும், பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவாக இருக்கலாம். டிஃபால்ட் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா பாசிட்டிவ். கமாஸ் அண்ட் பிளாங்க்ஸ் ஆர் நாட் அலவுடு. இதில் வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.0. ஸோ பாயிண்ட் இருக்குது, 0 இருந்தாலும் இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணோம். -0.1 இது வேலிடு. ப்ளஸ் 123.456 இதெல்லாம் வேலிட். இன்வேலிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1ன்னு கொடுத்துருக்கு. இதில் வந்து என்ன இல்லை அப்படின்னா வந்து டெசிமல் இல்லை, அதனால் இது ஃப்ளோட்டிங் கிடையாது. தென் இங்கே வந்து கமா வருது, அதாவது 1 to 12.3க்கு 1க்கு அடுத்து ஒரு கமா வந்துருச்சு, அதனால் இட்ஸ் இன்வேலிட் கான்ஸ்டன்ட். தென் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் நீங்கள் அதாவது சயின்டிஃபிக் ஃபார்ம் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, மேண்டிசியா எக்ஸ்போனன்ட் இருக்கும். The exponential form, the real constant is represented into two parts. The part appearing before E, the Madisia,
is either a real number expressed in decimal notation or an integer. Exponents exponents value வந்து it's an integer with an option plus or minus followed by the series of digit. So Manticea வந்து floating point, that is point வச்சிருக்கலாம், but exponent வந்து it must be an integer. The letter E separating the Manticea and the exponents can be written in either lower case or upper case. E னு small letter எழுதலாம், அதாவது upper case letterல எழுதலாம். So for example வந்து இது வந்து floating point number, exponential pointல 3.4 into 10 to the power of minus, இது வந்து 10 to the power of minus 3. So இது Manticea, இது exponent. அதே மாதிரி இந்த 7.5 இருக்கு, can be represented by 7.5 e into 10 to the power of 9 அல்லது 75 e 10 to the power of 8 னு நம்ம எழுதலாம். Rules வந்து the Manticea part and the exponential part should be separated by letter E. In exponential part, the Manticea part may have a positive or negative sign. Default sign is Manticea part is positive. The exponents part must have at least one digit which must positive or negative integer. Default sign is positive. Range வந்து minus 3.4 into e power 38 to 3.4 e power 38. Then அடுத்து வந்து variable. The variable first slide ல பார்த்திருந்தோம், ஸோ அதனால் அதை ரிப்பீட் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் சொல்லிடுறேன். A variable name is data name used to store a data value. A variable is also an identifier. Rules வந்து begin with a letter, single set of letters, digit underscore letter, case sensitive. Example வந்து salary இது தனி, keyword not allowed, blank space not allowed, special character other than underscore are not permitted. இது கன்க்ளூஷன். இன்னைக்கு வந்து ஐடென்டிஃபையர் வேரியபிள் பார்த்துருக்கோம், டெக்ஸ்ட் புக்கு, ரெஃபரன்ஸ் புக்கு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டேட்டா டைப் ஸ்டோரேஜ், டேட்டா டைப் அண்ட் குவாலிஃபையர் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.